இல்லைங்க படத்தில் அவங்களுடைய கேரக்டர் என்ன? ஒரு ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிற ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியை அவங்க காப்பாற்றி கூட்டு வர்றாரு. கூட்டு வந்து அவர் பர்சனலாக யூஸுக்கு வச்சுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த கேரக்டர் எப்படி இருக்குமோ அதை தானே காமிக்க முடியும். அதை மகனும் வந்து கைப்பற்ற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் வல்கரா இல்லையா சார்? கட்டாயமாக வல்கரா இருக்குது. நீங்கள் மணிரத்னம் படம் வந்து ஒரு முறை வரும்பொழுதும் இந்த விமர்சனங்கள் கடுமையாக இருக்கும். அலைபாயுதே வந்தப்போ அதுக்கு வந்து கலாச்சார காவலர்கள் வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்படி ஒரு படத்தை அவர் எடுத்து வச்சிருக்கிறாரே, அது குடும்பங்கள்லாம் பார்த்தா என்ன ஆகும்னாங்க. அப்படியே ஓகே கண்மணி வந்துச்சு. அப்போ இன்னும் வந்து எதிர்ப்புகள் வந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பல இடங்களில் பரவிருச்சு. அப்போது ஒரு ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரை அவங்க வந்து இவங்கெல்லாம் முன்னாடியே பார்த்துடுறாங்க. ஒருவேளை இவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே வெளிநாட்டில் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்களான்னு தெரில. அதெல்லாம் பார்த்து தான் அவங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ அது வந்து இங்கே நார்மலைஸ் பண்ணப்படுது கொஞ்ச காலத்தில். ஒருவேளை இந்த த்ரிஷா கேரக்டருக்கு நாளைக்கு இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இப்படி எங்கேயாவது இருக்காங்களோ என்னவோ நமக்கு தெரியல. ஒருவேளை அப்படி மாறக்கூடும். அதை தான் இவங்க வந்து முன்கூட்டியே உணர்த்து வைக்கிறாங்களா என்னன்னு தெரில. பட் அது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு.